2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இது குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக வரி ஆலோசகர் தம்பி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. 2026-27 நிதியாண்டிற்கான இந்த மத்திய பட்ஜெட் உங்கள் பார்வையில் லாபமா ஏமாற்றமா சார்? ஏமாற்றமும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை, எந்தவித மாற்றமும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வரி விதிப்புக்கான பெரிய அளவில் மாறுதல்கள் கொண்டு வரவில்லை. அதே நேரத்தில் சில நடைமுறை இதுகளை மாற்றியிருக்கிறார்கள். இப்ப சப்போஸ் நீங்க டாக்ஸ் ரேட்டு நியூ ரிஜிம் ஓல்ட் ரிஜிம்ங்கிறது இருக்குது. அது போக அப்பீலு, அப்புறம் டாக்ஸ் ஆடிட், இதுலலாம் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது டிடிஎஸ் ரேட் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. வெளிநாட்டுக்குள்ள டிசிஎஸ் ரேட்டை குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆடிட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு லேட் ஃபீஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. 75,000 கட்டணும், அந்த மாதிரியான இதுகளை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் சின்ன சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சேலரி பீப்புளுக்கு ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 போடுறவங்களுக்கு அதே ஜூலை மாதம் தான் கடைசி தேதி. அதே நேரத்தில் பிசினஸ்காரங்களுக்கு ஆகஸ்ட்னு ஆக்கியிருக்காங்க. ஆடிட் பண்றவங்களுக்கு அக்டோபருங்கிறது கண்டினியூ ஆகும்னு போட்டிருக்காங்க. ரிவைஸ்டு ரிட்டர்ன் போடுறவங்களுக்கு முன்னால டிசம்பர் இருந்தது, அது மார்ச் வரைக்கும் ரிவைஸ்டு ரிட்டர்ன் போட்டுக்கலான்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்படி சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம அப்பீல் போனோம்னா 20% கட்டிட்டு போனோங்கிறது 10% ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சின்ன நடைமுறையில ஒரு நல்ல மாற்றம் தான். ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட்னு சொல்ல முடியும். சார், வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, எந்த அளவுக்கும் இது உதவுற மாதிரி தெரியல. அதுக்கான இந்த வழிமுறைகளும் எடுத்த மாதிரியான பட்ஜெட் இல்லை. இன்னும் முழுமையாக படித்தால்தான் இதை பற்றி கூற முடியுமா? மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பே வருமான வரி குறையுமா அப்படிங்கிறதா தான் இருந்துச்சு. ஆனா தனிநபர் வருமான வரி விகிதத்துல எந்த மாற்றமே இல்லை அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? தனி மனிதனுக்குள்ள மாற்றம் 12 லட்சம் வரைக்கும் அவனுக்கு புது நியூ ரிஜிம்ங்கிறதுல கிடையாதுங்கிறது வச்சிருக்காங்க. இது பணவீக்கத்துக்கு ஏதுமானதா இல்ல. இன்னும் பழைய ரிஜிம்ல உள்ளவங்களுக்கு அதே அந்த 2.5 லட்சம் 3 லட்சம் சீனியர் சிட்டிசன் 3 லட்சம் தான் இருக்குது. இதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுல இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே வச்சிருக்காங்க. பெரிய அளவுல எதுவும் மாற்றம் இல்ல. நியூ ரிஜிம்ல 12 லட்சம் கொண்டிருக்காங்க. ஆனாலும் அது பணவீக்கத்துக்கு ஏதுவா இல்லை. அந்த அளவுக்கு பணவீக்கம் இருக்கிறதுனால நமக்கு இந்த 12 லட்சம் வரைக்கும் கிடையாதுங்கிறது பொதுவானதா இல்லை. எந்த மாற்றமும் இல்ல இருக்கிறது ஒரு ஏமாற்றம் தான். விலை உயர்வால பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு இந்த பட்ஜெட் நிவாரணம் அளிக்குமா அளிக்காதா சார்? நிச்சயமா அளிக்காதுமா, நிச்சயமா அளிக்காது. இது ஒரு விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்கு. முக்கியமா ஜிஎஸ்டி ரேட்டு இதெல்லாம் அடிக்கடி, அது போக அடிக்கடி பாலிசி சேஞ்சஸ். ஒரு வாட்டி ஒரு ரேட்டுனாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ரேட்டுனாங்க. இதனால மக்களுக்கு தடுமாற்றம் வருது, விலையை திடீர்னு உயருது. இது நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையே நிலவுது. அதனால இது ஒரு ஏமாற்றம் தான். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஒரு ஏமாற்றமான பட்ஜெட் தான். நன்றி சார். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.